நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 27ஆம் தேதிய நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம். சர்வதேச எழுத்து நாள். ஒரு பேனாவை தட்டினால் எழுதுவதன் மூலம் கருத்துக்கள் உயிர் பெறுகின்றன. உங்கள் படைப்பாற்றல் பாயட்டும். மார்ச் 27 சர்வதேச எழுத்து நாள். உலக நாடக தினம். கதைகள் உயிர் பெறும் மாயாஜால இடங்கள். மேடை என்பது பிற உலகங்களுக்கு ஒரு நுழைவாயில். மார்ச் 27இல் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச விஸ்க் தினம். புளித்த தானியங்களின் பீப்பாய்களில் இருந்து வரும் திரவ தங்கத்தை ஒரு சிப் பருகவும். மார்ச் 27 தேசிய ஸ்பானிஷ் பேலா தினம். அடுத்ததாக பிட்டர் பால்லன் தினம். மார்ச் 27 தேசிய வயாக்ரா தினம். மார்ச் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தேசிய ஒளி ஆன்மா தினம். மார்ச் 27. அடுத்ததாக சர்வதேச மருத்துவ அறிவியல் தொடர்பு தினம். அடுத்ததாக உலக விளம்பர தொழில்நுட்ப தினம். மார்ச் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. விசித்திரமான நாட்டுப்புற இசைப்பாடல் தலைப்புகள் தினம். சிரிக்கவும் உங்கள் கால் விரல்களை தட்டவும் தயாராகுங்க. நாட்டுப்புற இசையில் ஷி திங்ஸ் மை டிராக்டர் செக்ஸி. அடுத்ததாக மார்ச் 27 மேஜர் லீக் பேஸ்பால் தொடக்க நாள். மார்ச் 21 முதல் ஏப்ரல் 6 வரை கிரேட் பிரிட்டிஷ் ஸ்பிரிங் கிளீன் வாரம் கொண்டாடப்படுகிறது. இனி வரக்கூடிய வரலாற்றின் பக்கங்களில் பின்வரும் ஆளுமைகளினுடைய நினைவு நாளும், அடுத்ததாக பிறந்த நாட்களும் மற்றும் வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையும் புரட்டிப்பார். மார்ச் 27 பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாட்களாக கொண்டாடப்படுகிறது. லட்சுமி என் மேனன், ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர். மார்ச் 27 1899இல் பிறந்தார். அவர் 1962 முதல் 66 வரை மத்திய அமைச்சராக இருந்தவர். லீலா துபே, ஒரு புகழ்பெற்ற மானுடவியலாளர் மற்றும் பெண்ணிய அறிஞர் ஆவார். 2009ஆம் ஆண்டில் அவருக்கு யுஜிசியின் 2005ஆம் ஆண்டிற்கான சுவாமி பிரணவானந்த சரஸ்வதி விருது வழங்கப்பட்டது. சைமன் பிரிட்டோ ரோட்ரிக்ஸ், ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர். பிறந்த தினம் 1954 மார்ச் 27. இவர் அடுத்ததாக டாக்டர் ஆஸ்கார் பெர்னாண்டஸ், ஒரு இந்திய அரசியல்வாதி. அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் மூத்த உறுப்பினராக இணைந்துள்ளார். அவர் முன்னர் ஏஐசிசி பொதுச் செயலாளராகவும், இந்தியாவில் டாக்டர் மன்மோகன் சிங்கின் முதல் யுபிஏ அரசாங்கத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் இணை அமைச்சராகவும் இருந்தார். அவர் மார்ச் 27 1941 அன்று இந்தியாவின் உடுப்பியில் பிறந்தார். அடுத்ததாக அகில்குமார், ஒரு இந்திய குத்துச்சண்டை வீரர். அவர் பல சர்வதேச மற்றும் தேசிய குத்துச்சண்டை விருதுகளை வென்றுள்ளவர். இவர் மார்ச் 27 1981 அன்று இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பைசாபாத்தில் பிறந்தவர். மார்ச் 27 அன்று இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. சையத் அகமது கான், ஒரு இந்திய இஸ்லாமிய நடைமுறைவாதி. ஆரம்பத்தில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை ஆதரித்த போதிலும் அவர் இந்தியாவில் முஸ்லிம் தேசியவாதத்தின் முன்னோடியாக இருந்தார். பாகிஸ்தான் இயக்கத்தின் அடிப்படையை உருவாக்கிய இரு தேச கோட்பாட்டின் தந்தை என்று பரவலாக கருதப்படுகிறார். இவர் இறந்த தினம் பிரிட்டிஷ் இந்தியாவின் அலிகரில் இறந்தார் 1898. குன்வர் திக்விஜய் சிங், கேடி சிங் என்று பிரபலமாக அறியப்பட்டவர். ஒரு இந்திய ஹாக்கி வீரர். அவர் விளையாட்டு வரலாற்றில் மிக சிறந்த வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். தென்புங்கா சைலோ, ஒரு இந்திய ராணுவத்தின் பிரிகேடியராகவும், வடகிழக்கு இந்தியாவின் ஒரு மாநிலமான மிசோராமின் 2வது மற்றும் 3வது முறை முதலமைச்சராகவும், மிசோராமின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான மிசோராம் மக்கள் மாநாட்டு கட்சியை உருவாக்கியவர் இவர். அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 27 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம். 1845 மார்ச் 27 ஜப்பானிய கல்வியாளரான தஷிரோ புருகாவா பிறந்தார். 1845 ஜெர்மன் இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான வில்ஹெல்ம் கான்ட்ராட் ரோன்ட்ஜென் பிறந்தார். 1847 ஜெர்மன் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஓட்டோ வாலா பிறந்தார். 1886 ஜெர்மன் அமெரிக்க கட்டிடக் கலைஞரும் வடிவமைப்பாளருமான மீஸ் வான் டெர்ரோஹே கட்டிடக்கலத்துக்கான நவீனத்துவ மற்றும் குறைந்தபட்ச அணுகுமுறைக்கு பெயர் பெற்றவர். அடுத்ததாக 1901 ஜப்பானிய அரசியல்வாதியும் நோபல் பரிசு பெற்றவருமான ஐசாகு சாடோ பிறந்தார். 1905 மார்ச் 27. அடுத்ததாக அர்ஜென்டினா கலைஞரும் ஓவியரும் அரங்கமைப்பு வடிவமைப்பாளருமான ரவுல் சோல்டி பிறந்த தினம்.
1942 பிரிட்டிஷ் உயிரியலாளர், கல்வியாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஜான் எட்வர்ட் சல்ஸ்டன் பிறந்த தினம். 1968 விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதரான சோவியத் விமானியும் விண்வெளி வீரருமான யூரி ககாரின் இறந்தார். 1982 பங்களாதேஷ் அமெரிக்க கட்டமைப்பு பொறியாளரும் கட்டிடக் கலைஞருமான பஸ்லூர் ரஹ்மான் கான் இறந்தார். 2005 எகிப்திய சினிமா வரலாற்றில் ஒரு சின்னமான நபராக அகமது ஜாக்கி நிற்கிறார். அவர் இணையற்ற திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் ஒரு அழியாத முத்திரையை பதிக்கிறார். 2019 மார்ச் 27 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விண்வெளியில் இருந்து ஒரு செயற்கைக்கோளை ஏவுகணை சோதனையில் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதன் மூலம் நாடு இப்போது ஒரு விண்வெளி சக்தி என்று அறிவித்தார். அடுத்ததாக மார்ச் 27 வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளாகும் இந்த நாள் உலக நாடக தினம். நாடக கல்வியை மேம்படுத்தவும் அதன் கலாச்சார முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுமே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச விஸ்கி தினம். இந்த நாள் உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்படும் பரந்த அளவிலான விஸ்கிகளை கொண்டாடப்படுகிறது மற்றும் இந்த காய்ச்சி வடிகட்டிய பானத்தின் மீதான பாராட்டையும் அங்கு ஊக்குவிக்கிறது. அடுத்தது தேசிய ஸ்பானிஷ் பாயல்லா தினம். பாரம்பரிய ஸ்பானிஷ் உணவான பாயல்லாவை கொண்டாடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். இதில் பொதுவாக அரிசி, குங்குமப்பூ, காய்கறிகள் மற்றும் பல்வேறு வகையான இறைச்சி அல்லது கடல் உணவுகள் அடங்கும். மீண்டும் மற்றுமொரு வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளினுடைய நிகழ்வுகளை நாளை கேட்டு பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.